சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன சடங்குகள் செய்யணும்னு ஒரு சின்னதா பார்க்கலாம் வாங்க. இந்து சாஸ்திரங்கள் படி கிரகண நேரத்துல பூமியில ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது எதிர்மறை அதிர்வுகள் உருவாகும்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஆற்றலை நீக்கி நம்ம வீட்ல மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் சூழல கொண்டு வர சில சிம்பிளான வழிகள் இருக்கு. முதல்ல நம்ம வீட்டை முழுசா சுத்தப்படுத்தணும். கிரகணம் முடிஞ்ச உடனே வீடு முழுக்க கூட்டி தண்ணியில கொஞ்சமா மஞ்சத்தூள் கலந்து தெளிச்சு துடைக்கிறது ரொம்ப அவசியம். உங்களுக்கு தெரியும்ல, மஞ்சள் ஒரு கிருமிநாசினி மட்டுமல்ல, அது ஆன்மீக ரீதியாவும் ஒரு பாதுகாப்பு மாதிரி. அடுத்து ரெண்டாவதா, நம்ம மேலையும் நம்ம வீட்டு பூஜை அறை மேலையும் கவனம் இருக்கணும். வீட்ல இருக்கிற எல்லாரும் குளிச்சு முடிச்சதும் பூஜை அறையில இருக்கிற சாமி படங்களை எல்லாம் தொடச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு விளக்கேத்தி கும்பிடணும். இது அந்த தெய்வீக சக்தியை திரும்பவும் கொண்டு வரும். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சமையலறை. கிரகணத்தோட அதிர்வுகள் பாத்திரங்கள்ல தங்கியிருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால சமைச்சு வச்ச பழைய சாப்பாட்டை எடுத்துட்டு எல்லா பாத்திரங்களையும் நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு தான் புதுசா சமைச்சு சாப்பிடணும். இது ரொம்ப முக்கியம். மொத்தத்துல கிரகணத்துக்கு அப்புறம் வீடு, நம்ம உடல், அப்புறம் உணவு, இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறது கெட்ட சக்திகளை நீக்கி வீட்டுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும்.